வணக்கம். ஜெகன் கேபிட்டல் ஜோன். போல காணொலியில் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு வரும்போது வந்து நீங்கள் என்னென்ன மாதிரி நூல்கள்லாம் படிக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த காணொலியில் என்ன சொல்ல போகிறேன்னா வந்து ப்ரைஸை பற்றி, அதாவது டெக்னிக்கல் அனாலிசிஸோ இல்லை ப்ரைஸை பற்றியோ நீங்கள் வந்து முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வந்து எந்த மாதிரி நூல்கள் படிக்கலாம் அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். கிட்டத்தட்ட இதுலேயும் ஒரு 5 நூல்கள் சொல்ல போகிறேன். இந்த 5 நூல்களுமே நான் படித்தது ரொம்ப நல்லாயிருக்கு. இது மூலமாக நான் நிறையா பார்த்தீங்கன்னா நிறைய யுக்திகள் வடிவமைச்சிருக்கிறேன். இது உண்மையிலே பிரயோஜனமாக இருக்குது. இதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் வர்த்தகத்தில் கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை வடிவமைக்கலாம். ஸோ இந்த 5 புக்கு என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். சரி, ஃபஸ்ட்டு நூல் பார்த்திங்கன்னா வந்து சீக்ரெட் ஆஃப் பிவோட் பாஸ் அப்படிங்கிற புக்கு ஃப்ராங்க்லின் ஒச்சோவான்னு ஒருத்தர் எழுதினது. இது ரொம்ப ஒரு பிரபலமான புக்கு, யாரை கேட்டாலும் இது பரிந்துரைப்பாங்க. இந்த புக்கில் என்ன தெரியும் அப்படின்னா வந்து பெரும்பாலும் வந்து நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா எல்லா விலையும் சமம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உண்மை அப்படி கிடையாது. எந்தெந்த விலையில் வந்து பார்த்திங்கன்னா பங்குச்சந்தை வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது. புரியுதுங்களா உங்களுக்கு? இந்த விலை வந்தால் விற்கிறாங்க, இந்த விலை வந்தால் வாங்குறாங்க அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இதைத்தான் லெவல்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ரைட்டுங்களா? இந்த லெவல், இந்த இடத்துல வந்தால் ப்ரைஸ் வந்து டக்குன்னு மேலே போகுது, இல்லைன்னா கீழே வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலை எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்கிறதுல இந்த சீக்ரெட் ஆஃப் பிவோட் பாஸ் புக் வந்து ரொம்ப ரொம்ப அருமை. இது நிறையா மெத்தட் சொல்கிறாரு. எந்தெந்த மெத்தட்லாம் பயன்படுத்தி, எந்தெந்த வழிமுறைகள்லாம் பயன்படுத்தி நீங்கள் மார்க் பண்ணலாம் அப்படின்னு. அதில் ஒரு மெத்தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் பிவோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு R1 R2 R3 அது மாதிரி S1 S2 S3 பிவோட் பாயிண்ட் மார்க் பண்ணி இது எப்படி நீங்கள் கரெக்டாக லெவல் மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுகிறாரு. மார்க்கெட் ப்ரொஃபைல் பற்றி பேசுகிறாரு. CPR சென்ட்ரல் பிவோட் பாயிண்ட் பற்றி பேசுகிறாரு. கேமரா பிவோட் பாயிண்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு. இதை நாளை மிக்ஸ் பண்ணி நீங்கள் எப்படிலாம் லெவல் மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை சரியாக முறையாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியும் வந்து பேசுகிறாரு. இந்த புக்கு படித்து நீங்கள் லீட்ஸ் கிடைக்காம இருக்கவே முடியாது, துப்பு கிடைக்காம இருக்கவே முடியாது. ரொம்ப அருமையான புக்கு. இதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. அமேசானில் இருக்குது. அதோட ரெஸ்பெக்டிவ் லிங்க் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கங்க. சரிங்களா? இது வந்து புக் நம்பர் 1. இதில் வந்து பை செல்லாம் கொடுக்க மாட்டார். நான் சொன்ன மாதிரி வந்து இது லெவல் எப்படி மார்க் பண்ணுறது, இந்த லெவல் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பேசியிருப்பார். 2வது புக்கு ஸ்ட்ரீட் ஸ்மார்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு வந்து லிண்டா ரச்சோட புக்கு. ரொம்ப ஃபேமஸான புக்கு. நான் படித்து ரொம்ப வேந்த புக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 11 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ஷார்ட் டேர்ம், இன்ட்ராடே, இதை பற்றி நிறையா பேசியிருக்காங்க. எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் முன்னால் இருந்தது, எந்தெந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் இப்போ உள்ள காலத்தில் வேலை செய்கிறது, எங்கே என்ட்ரி கொடுக்கலாம், எங்கே எக்ஸிட் பண்ணலாம், எப்படி ட்ரையல் பண்ணலாம் அப்படின்னா அருமையான சில யுக்திகள்லாம் சொல்லியிருக்காங்க. நானே இந்த புக்கிலேருந்து சில என்ன சொல்கிறது, சில துப்புலாம் எடுத்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப நல்லாவே வேலை செய்யுது. நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, NR4 NR7 நேரோ ரேஞ்ச் 4 நேரோ ரேஞ்ச் 7லாம் இருக்கும் இல்லையா? அந்த புக் அது எல்லாமே இந்த புக்கில் தான் சொல்லியிருக்கிறாங்க. டர்ட்டில் சூப்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. டர்ட்டில் சூப் ப்ளஸ்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. ADX வச்சு சில ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. ஒரு 10-11 ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஷார்ட் டேர்ம். ஸோ இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மட்டும் இல்லை, இந்த புக்கில் ஏன் இந்த எட்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் ரீட்டைலுக்கு பயன்படும், ஏன் இன்ஸ்டிடியூஷனுக்கு பெரிய பெரிய பெருநிறுவனங்களுக்கு பயன்படாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 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 எட்ஜ் இருக்குது. அந்த எட்ஜ் எல்லாரும் பயன்படுத்தலாம்னா இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்துகிறாங்க. இந்த ரீட்டைலுக்கு மட்டும் உள்ள எட்ஜ் என்ன, அது எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா? 3 லேரி கானர் புக் அப்படிங்கிறது. லேரி கானர் 2 புக்கு, நிறைய புக் இருக்குது. 2 புக்கு நான் பரிந்துரைக்கிறேன். ஒன்று பார்த்தீங்கன்னா தி ஆல்ஃபா ஃபார்முலா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா த இன்ட்ரடக்ஷன் டு கானர் RSA அப்படிங்கிறது வந்து. இது பெரும்பாலும் மீன் ரிவர்ஷன்னா என்ன அர்த்தம்னா, எப்படின்னாலும் மார்க்கெட் வந்து மீனுக்கு வந்துட்டு தான் மற்ற இடத்துக்கு போகும்னு சொல்லுவாங்க. அதை பற்றி இந்த புக்கில் அவர் ரொம்ப தெளிவாக எழுதிக்கிறாரு. அப்புறம் புல் பேக் எப்படிலாம் மார்க்கெட் வந்து புல் மார்க்கெட்லேயும் சரி பேர் மார்க்கெட்லேயும் சரி புல் பேக் எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீட்டாக சொல்லியிருக்கிறாரு. ரூல்ஸோட சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிற புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூல்ஸோட சொல்லியிருக்காங்க. மற்ற புக்கு எல்லாமே தியரியாக இருக்கும். இந்த புக்கில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரூல்ஸு, எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம், எப்படி ட்ரையல் பண்ணலாம், என்ன பொசிஷன் சைஸ் வைக்கலாம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக லேரி கானர் வந்து இந்த புக்கில் திறம்பட எழுதிக்கிறாரு. ஸோ ரொம்ப ஷார்ட் டேர்மில் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த புக்கு வாங்கி படிக்கலாம். நீங்கள் ட்ரெண்ட் ஃபாலோயிங் ஒன்று பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு அன்கோரிலேஷனுக்காக நீங்கள் என்ன பண்ணலாம்னா இவர் எழுதின அந்த புக் வாங்கி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மீன் ரிவர்ஷன் பண்ண முடியும். சரிங்களா? 4th ஸ்டாக் மார்க்கெட் வந்த காலத்தில் நான் அந்த புக்கு படிச்சிருக்கிறேன். வால்யூம் ப்ரைஸ் அனாலிசிஸ். யார் எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அண்ணா காலின்னு ஒருத்தங்க எழுதியிருக்கிறாங்க. இந்த புக்கில் என்ன தெரிஞ்சுக்கலான்னா வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா வந்து
ஒரு ஒரு பெரு நிறுவனம் வந்து எப்படி வந்து ஒரு ஸ்டாக்கை வாங்குவாங்க, எப்படி ஒரு ஸ்டாக்கை விற்பாங்க அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி வாங்குவாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி விற்பாங்க. இந்த அக்குமுலேஷன் டிஸ்ட்ரிபியூஷனை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அது மூலமாக நம்ம எப்படி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் இதில் போட்டிருப்பாங்க. இது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் பயன்படுத்தலாம், ட்ரேடிங்கும் பயன்படுத்தலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். பையிங் கிளைமேக்ஸ், செல்லிங் கிளைமேக்ஸ்லாம் எப்படி இருக்கும், எப்படிலாம் வந்து ரீட்டைல் பீப்புளை வந்து உள்ளே இழுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, எப்படிலாம் வந்து மேனிப்புலேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அந்த மேனிப்புலேஷனை வந்து எப்படி நம்ம சரியாக முறையாக கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த புக்கில் போட்டிருப்பாங்க. இந்த புக்கை மிஸ் பண்ணிடாதீங்க, டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துக்கிறேன். சரிங்களா? 5வது புக்கு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒன்று ராபர்ட் எழுதின புக்கு வந்து. ஸோ இது பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த புக்கில் என்ன சொல்லிக்கிறோன்னா, மல்டிபிள் டைம் ஃப்ரேம் பயன்படுத்தி மல்டிபிள் பொசிஷன் சைசிங் பயன்படுத்தி எப்படி வந்து ஒரு ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேட் எடுக்கிறது, இது எப்படி வந்து என்ன சொல்கிறது வந்து ஒரே ஸ்ட்ராட்டஜியாக 4-5 ஸ்ட்ராட்டஜியாக எப்படி வந்து பிரித்து உடச்சி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பார். ரொம்ப அருமையாக இருக்கும். 2 லாட்டு பண்ணுங்கள், ஒரு லாட்டை இங்கே புக் பண்ணுங்கள், ஒரு லாட்டை ரொம்ப லாங் ரனில் விடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். வேறு டைமில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பார். டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, டைனமிக் டார்கெட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இதுக்கு முன்னால் நடந்த ட்ரெண்டை வச்சு இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பார். இந்த புக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து எல்லா ட்ரெண்டும் சேம் கிடையாது, எல்லா ப்ரைஸ் லெவலும் சேம் கிடையாதுங்கிறத புரிஞ்சுட்டு எழுதியிருக்கிறாரு. ஸோ இது கிடைச்சாலும் இதை படிங்க. இந்த 5 புக்கில் படித்தாலே உங்களுக்கு ஓரளவுக்கு என்ன தெரியும், நான் வந்து என்ன மாதிரி யுக்திகள் வடிவமைக்கலாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அது வடிவமைச்சு உங்களுடைய வர்த்தகத்தை பெருக்க முடியும். இந்த காணொலி பயனுள்ளதாக இருக்கும். நம்ம இன்னொரு காணொலியில் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன்.